ஆண்டவராகிய இயேசுவை நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட ஆதியாகமம் 17 1 வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்தில் கூட கடைசி பகுதியில் உத்தமனாயிரு என்று சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே தேவனுக்கு முன்பாக, சர்வ வல்லவருக்கு முன்பாக நாம் உத்தமமாய் இருக்க வேண்டும். அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆபிரகாம் இடத்தில் அதை தான் சொல்லியிருக்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் அன்று ஆபிரகாமை பார்த்து எனக்கு முன்பாக உத்தமனாயிரு என்று சொன்னது போல தேவன் நம்மையும் பார்த்து உத்தமனாக இருக்கும்படி அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அப்படி உத்தமமாய் வாழும்போது நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அன்று ஆபிரகாமுக்கு கொடுத்தாரோ அதே ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் உத்தமமாய் இருக்கும்போது தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த உத்தமனாய் வாழும்போது ஆண்டவர் நம்மை மிகவும் திரளாய் பெருக செய்கிற தேவன். முதல் ஆசீர்வாதம், உத்தமனாய் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னவென்றால், நம்ம தேவன் திரளாய் பெருக செய்கிறார். இரண்டாவதாக, அநேக ஜாதிகளுக்கு, திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றுகிறார். அநேக ஆத்துமாக்களுக்கு ஒரு தகப்பனை போல அறிவுரை கூறுவதற்கு தேவன் அப்படிப்பட்ட சிராக்கியத்தை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அதிகமாய் உன்னை பெருகு செய்வேன், ராஜாக்கள் உன்னிடத்தில் தோன்றுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் உத்தமமாக இருக்கும்போது நம்முடைய சந்ததிகளில் ராஜாக்களை தேவன் தோன்ற செய்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் எங்கு தங்கியிருக்கிறோமோ அந்த தேசம் முழுவதையும் நமக்கு சொந்தமாக கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட அநேக ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் உத்தமமாக இருக்கும்போது தேவன் கொடுத்திருக்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் உத்தமமாக இருக்கும்போது தேவன் நம்மையும் திரளாய் பெருக செய்து நம்மையும் தேவன் ஆசீர்வதித்து அநேகருக்கு தகப்பனாய் மாற்றி அநேக ஜாதிகளை, அநேக ராஜாக்களை நம்முடைய சந்ததியிலும் தோன்ற பண்ணி நம்மையும் தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நாம் தங்கியிருக்கிற தேசங்களை நமக்கு சொந்தமாக கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கும் தேவனின் நாட்களிலே கொடுத்து தேவன் நம்மையே ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தேவன். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் உத்தமமாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக ஆபிரகாம் உத்தமனாய் நடந்து கொண்டார், நீதிமானாய் நடந்து கொண்டார். அந்த சர்வ வல்ல தேவனுக்கு ஆராதனை செய்து ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமான மகனாக ஆபிரகாம் அன்று நடந்து அவருடைய பார்வையில், தேவனுடைய பார்வையில் உத்தமனாய் வாழ்ந்த தேவனிடத்தில் அவர் சொல்லியிருந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டது போல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் உத்தமனாயிருந்து ஆபிரகாமை போல அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு பிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்று ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் இரு என்று சொல்லிய தேவன் இந்த நாட்களிலும் எங்களையும் நீர் ஆண்டவரே எவ்வளவாய் நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். அன்று ஆபிரகாமை போல எங்களையும் நீர் ஆசீர்வதித்து நீர் வழி நடத்தும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்களும் உமக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொள்ள, உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, அன்று ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை எங்களுக்கும் நீர் கொடுக்க வல்லவராக இருக்கிறபடினால நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்கள் பிரச்சனைகளை வழி நடத்தட்டும், தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.